பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தாண்டி எந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்க ஒருவேளை அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நாமளா பண்ணியிருக்கோங்கிற அளவுக்கு அவ்வளோ போல்ட் மூவ் எப்படி அந்த நேரத்தில் எடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒரு கதாநாயகியா பண்ணுமா நான் ரெடி, மொட்டை போடணுமா வில்லியா பண்ணுமா நான் ரெடி அப்படின்னுவாங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு நிறை மாத கர்ப்பிணியா அவ்வளோ பெரிய வயிறை போட்டுட்டு டொங்கு டொங்குன்னு ஓடுவாங்க, நச நசன்னு பேசுவாங்க, காது கேட்காத ஒரு பெண்மணி, அவ்வளோ சவாலான ஒரு கேரக்டர். ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்களை அப்படியே சினிமாவில் காட்டணும் அப்படின்னா தலைவி படம் இவங்க நடித்த அந்த சசிகலா கேரக்டர் ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள். எல்லா லாங்குவேஜஸ்லையும் பிஸியாக இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். பூர்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், ஏதோ புது ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது, புது ஹீரோயினாக இருக்குது, அப்படி தோணுது எனக்கு. நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. நான் பப்பன் சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், சார் பயமாக இருக்குது என்ன பேசலான்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் பிரேக் அப்புறம் திருப்பியும் ஒரு நல்ல படத்தில் திருப்பி வர முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ், எவ்ரி ஒன் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி என்னோட எல்லா தமிழ் பீப்புளுக்கும் தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாலா சார் படத்தில் ப்ரொடக்ஷனில் பண்ண முடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. சார் ப்ளீஸ் கன்சிடர் திஸ். நான் எல்லா பப்ளிக்காக கேட்குறேன், இது சாரோட படத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டருக்காக என்னை கூப்பிடணும்னு, எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். அண்ட் எஸ், இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டது வந்து ஜான் சார். தேங்க்யூ ஜான் சார். அண்ட் பப்பன் சார் பற்றி எனக்கு சொல்லுதுன்னா வி போத் ஆர் மல்லோ, ஸோ மலையாளினால ரொம்ப க்ளோஸாக இருக்கும் லொக்கேஷனில். ஜோசப் வந்து ஒரு டைமில் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ஜோசப் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜோஜோ சார் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பப்பன் சார் பற்றி பேசவே தேவையில்லை. ஸோ மெனி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஹீஸ் கிவன், பட் ஜோசப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அண்ட் அது ரீமேக்கில் எனக்கு தமிழில் பண்ண முடிஞ்சதில் ஸ்டெல்லா கேரக்டர், ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோல் டீம், உல்லா சேட் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் சார். சார் வந்து நிஜமாக எனக்கு சுரேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா அந்த 2 கேரக்டர்ஸ், எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு படத்தில் நிறைய வேரியேஷன் பண்ணோன்னா இட் இஸ் வெரி பிக் டாஸ்க். ஆனால் சார் வந்து ஃபேட்டாக இருந்து ஸ்லிம்மானப்போ நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டது என்ன டயட் பண்ணி இப்படி ஸ்லிம்மாக இருக்குன்னு. அண்ட் தட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் நிறைய சீன்ஸில் நிஜமாக உண்மையான டியர்ஸில் நான் நடிச்சிருக்கேன் பிகாஸ் ஆஃப் சுரேஷ் சார். அவரோட நடிப்புனால எனக்கு கிளிசரின் போட தேவையில்லை. ஹீ டிட் தட் கிரேட் ஜாப். ஆனால் எனக்கு ஸ்பெஷல் இந்த படத்தில் என்னென்னா, ஃபஸ்ட் டே நான் டெட் பாடியாக தான் நடித்தேன். என்னை 4 days வந்து அந்த பொட்டிக்குள்ளே படுக்க வச்சாங்க. அண்ட் எவ்ரி ஒன் யூஸ் டு கேரி மீ அண்ட் வாக். பட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஃபார் ஜோசப். அண்ட் எஸ், மது வந்து எனக்கு நிறைய வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும், ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணலை. இந்த படத்திலும் நாங்கள் காம்பினேஷன் ஒன்றுமே பண்ணல, பட் ஸ்டில் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து எனக்கு ஜிவியே தெரியும், பட் ஹீ இஸ் நாட் தேர் ரைட் நவ். As an actor, I really like him, but as a music, I really love him னு சொல்லலாம். ஆனால் ஜிவியோட மியூசிக்கில் ஒரு சாங் கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பட் இந்த படத்தில் எனக்கு 2 சாங் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்ஸ் அலாட். இருந்த ஒரு பேரழகி இவங்க. ஆக்சுவலாக காட்டுச்சிரிக்கின்னு இவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒன்று இருக்கும் அவன் இவனில். அவங்கள அந்த திரைப்படத்தில் மட்டும் இல்லை, 16 திரைப்படத்தில் பார்த்துருக்கோம், தூங்காவனமில் பார்த்துருக்கோம். ஆனால் தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. மறுபடி வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சினிமாவில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மது ஷாலினி அவர்களை வெல்கம் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம். சில அழகான வார்த்தைகள் நீங்கள் பேசணும். வி வெல்கம் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் ட்ரை பண்ணுற தமிழில் பேசுறதுக்கு. முதல்ல ஐ ஹாவ் டு தேங்க் பத்மகுமார் சார் இந்த கேரக்டருக்கு என்னை கன்சிடர் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் ஜோசப் பார்த்தப்போ ஐ தாட் சச் அ பியூட்டிஃபுல் மூவி and I really am in love with my role, sir. Thank you so much, sir, for considering me for this role. And என்னோட co-star R.K. Suresh. For an actor ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் ஒரே ஃபிலிமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ்
we know how difficult it is to put on weight, lose weight, look like a different person in a film especially. Adhikku he did tremendous hard work. I wish him all the best, and he's done such a fine job. Congratulations, and I wish you all the success, Suresh. And GV Prakash, thank you so much. I love the music. And I have to speak about Purna. We haven't worked together. Ana Romba Nala Theriyum. First project we're doing together. And Bala Sarpati enna pesnu theriyala. First of all, I'm very touched. I'm very emotional right now because Avanivan Kappuram, he remembered me and he called me for this role. I'm very grateful, sir. This is an opportunity that now I'm feeling very blessed to be a part of this movie. And Bala sirku romba romba nandri for considering me. And hope you all like it and enjoy the movie. And thank you so much to everybody who's here. We need all your love and support. Thank you.